எபிசோட் 70ல பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இந்த துளசியோட வீடியோவ பார்த்துடுறாங்க. ஸோ அது ரிலேட்டடா அவங்களுமே கொஞ்சம் ஒரு மாரி அப்செட்டா இருக்கிறாங்க. ஸோ அப்பதான் நம்ம ரிஷி என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த மாரி எங்க அப்பா செலிபிரிட்டியா இருக்கனால, இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து என்ன பத்தியோ, இல்ல ஃபேமிலிய பத்தியோ பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாரியான ஹியூமிலியேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இத அவங்க வந்து நார்மலா எடுத்துக்க பழகணும். மாதையன் கிட்ட சொல்லிட்டு, "நீ போய் ரங்கன்ட்ட வந்து பேசு. ஏன்னா நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு." நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம துளசிய வந்து மீடியா தாங்க பயங்கரமா டார்கெட் பண்றாங்க. இது மாரி உங்க மேல இந்த இவ்ளோ அலிகேஷன்லாம் இருக்கு. நீங்க பெர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரங்கனோட உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டு கேள்விய கேட்குறாங்க. அண்ட் இது ரிலேட்டடா அந்த ஃபைல்ஸ செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு வைக்கிறாங்க. அண்ட் அங்க அவங்கள உட்கார வச்சுட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்கிறப்போ, அங்க துளசி அத ஃபேஸ் பண்ணது வந்து சூப்பரா இருக்குங்க. ரிட்டர்ன்ல அவங்கள பார்த்து உங்க பேர்ல கூட தான் நெறைய கேஸ் இருக்குது. கள்ள சாராயம் காய்ச்சறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் வரிசையா நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லவா? அப்படிங்கிற மாரி செம்மையா வந்து உட்கார்ந்து அவங்க வந்து அங்க டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அந்த துரைய வந்து ஆங்கர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகாடமிஸ்க்கு சேர்த்து தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஸோ இது முழுக்க முழுக்க அவரோட டிசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. பட் இந்த மீட்டிங் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஒரு சைடு அவருக்கு வந்து பயங்கர ரெஸ்ட்லெஸ் ஆகுது. என்னடா இது ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, ஆனால் நம்மகிட்ட பேசவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அந்த ஆட்டோமேட்டட் மெசேஜ் மாதிரி ஒட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அதை ஸ்டாப் பண்றாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ அந்த துரை அப்படிங்கிற கேரக்டர் ஏன் அப்படியே விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரை வந்து பர்சனலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்து ரங்கனுக்காக இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அந்த அகாடமிக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த துரைன்ற கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்ல. வெறும் துளசியை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்றது அதுல என்ன இருக்குது? ஆமா சார் நான் இதை பண்ணேன், அவங்க வந்து எனக்கு இது மாதிரி பண்ணாங்க, பர்சனலா அவங்க எங்கிட்ட ஃபேவர் கேட்டாங்க, நான் பண்ணேன், இல்லை என்கிட்ட காசு கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணா கரெக்டா இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா ஒருவேளை இந்த ராஜசேகர் வந்து போய் துரையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் தெரியலங்க இது என்ன மாதிரி போகுது அப்படின்றது வெயிட் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மாவோட விஷயம் ஒன்று இருக்குங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று எடுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மா எப்பவும் போல லைவ் போறாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஆங்கர் அகாடமியில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாரையுமே வந்து ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் மீட்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதை நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் இவங்க எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் சான்ஸ் கொடுத்துருக்கோம், ஏன்னா அவங்களெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பத்மாவையும் சரி அங்க புதுசா ஜாயின் எல்லாத்தையுமே அவர் இன்ட்ரோ பண்றாரு. இதை கேட்டோன்னா பத்மாவோட ஃபேஸே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிரீஷ்ட போயிட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா அங்க வந்தோன்னே பாத்தீங்கன்னா கிரீஷ் அவங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்திருப்பாரு தெரியுமா. எதுக்கு அப்படின்னா மாதையன் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்றதுக்காக. ஸோ அதை நம்பி இவங்க திரும்ப கிரீஷ்ட போயிட்டு இது ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்ட் தானே, கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுத்தமா கண்டுக்காம ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்மா வந்து என்னோட டேலண்ட்டுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, இவர் இந்த மாதிரி சொன்னதுனால நான் வந்து ஏதோ அண்டர் ப்ரிவிலேஜ் அதுக்காக தான் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இதை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தாங்க நம்ம மணி அண்ட் தங்கம் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்கார ட்ரை பண்ணுவாங்க. அங்கே நம்ம தியோ அண்ட் மாதையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. என்னங்க தனியாகவே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். நம்ம தியோ அண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு ஃபைட் அவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல மணி அண்ட் தங்கம்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து ப்ராப்பராகவே கன்வே பண்ணாத மாதிரி என்னமோ தப்பா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 70ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 71ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.